ஐரோப்பா முதல் குமரி வரை தங்கள் வேர்களை பரப்பி வாழும் தமிழ் பெருங்குடி மக்களுக்கு முதல் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. ஒருவேளை எங்கள் காணொளிகளை முதல் முறையாக பார்ப்பவராக நீங்கள் இருக்கலாம், அல்லது முன்னரே பார்த்திருப்பவராகவும் இருக்கலாம். எங்கள் காணொளிகளில் பிரதானமாக பயன்படுத்தப்பட்டிருக்கும் ஒரு வார்த்தை கோடீஸ்வரர் ஆவது எப்படி, கோடீஸ்வர சூட்சமம், கோடீஸ்வர ரகசியம். 1% கோடீஸ்வரர்கள் கோடீஸ்வரர் ஆவது எளிது. அதாவது கோடீஸ்வரர் என்ற வார்த்தை பிரதானமாக பயன்படுத்தப்பட்டிருக்கும் பல வழிகளில். ஒருவேளை நம் காணொளிகளை முன்னர் பார்த்த அல்லது இப்போது பார்த்து கொண்டிருக்கும் சிலருக்கு இது வேடிக்கையாக கூட இருக்கலாம், நகைச்சுவையாக கூட தெரியலாம், அல்லது இன்னும் பல கண்ணோட்டங்களில் ஒவ்வொருவருடைய பெர்செப்ஷனிலும் இதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கலாம். ஒரு சிலர் எங்களிடம், நீ என்ன கோடீஸ்வரர் ஆயிட்டியா, உங்களுக்கு இதை சொல்வதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்பவர்கள் கூட இருக்கிறார்கள். ரஜினிகாந்த் இன்று மிகப்பெரிய நடிகராக இருக்கிறார். அவரிடம் இருந்து நடிப்பை கற்று உயர்ந்த ஒருவரை உங்களால் காட்ட முடியுமா? ஆனால் அவருக்கு கற்றுக் கொடுத்த அடையார் திரைப்பட கல்லூரி பல கலைஞர்களை உருவாக்கி இருக்கிறது. அதேபோல் IITயில் படித்து இந்தியாவின் பல்வேறு துறையில் சிகரம் தொட்ட பலர் இருக்கிறார்கள். அதற்காக IIT புரொஃபசர்களிடமும் அடையார் திரைப்பட கல்லூரி ஆசிரியர்களிடம் போய், நீங்கள் முதலில் இந்தியாவின் மிகப்பெரிய கலைஞராகி விட்டீர்களா, அல்லது IIT IIM புரொஃபசர்களிடம் நீங்கள் பெரிய விஞ்ஞானியாகவும் அல்லது பிசினஸ் மேக்னட்டாகவும் மாறிவிட்டீர்களா என்று கேட்கும் மனநிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் இந்த காணொளி உங்களுக்கானதல்ல. உங்கள் வாழ்வின் 10 நிமிடத்தை வீணாக்க வேண்டாம். இதை நம்பிக்கையோடு தொடர்பவர்களுக்கு மட்டுமே. நண்பர்களே, ஒரு மாணவன் சரியாக படிக்கவில்லை என்றால் அந்த ஆசிரியர் மாணவனிடம் என்ன கூறுவார்? நீங்கள் திரும்ப திரும்ப அதை படியுங்கள், அப்போது நிச்சயம் உங்களால் புரிந்து அதை படித்து வெற்றி பெற முடியும் என்று. அதை போல்தான் இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் பலர் பொருளாதார பிரச்சனைகளில் இருந்து மீள்வது எப்படி என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருப்பவர்கள். இன்னும் சிலர் நான் இருப்பதை விட இன்னும் பல மடங்கு பொருளாதார உயர்வு அடைய வேண்டும் என்ற வேட்கையில் இருப்பவர்கள். உண்மையில் உங்களுடைய நோக்கத்தின் தீவிரம் காரணமாகவே தேடலின் நிமித்தம் இந்த காணொளியை நீங்கள் பார்க்கின்றீர்கள். உங்கள் நோக்கம் எப்படியாவது இந்த பொருளாதார சிக்கல்களிலிருந்து மீண்டு ஒரு புது வாழ்வு வாழ்ந்துவிட மாட்டோமா என்று நான் உங்களிடம் உறுதியாக கூறுகிறேன். நீங்கள் ஒரு நாள் இதை வென்று நிச்சயம் நீங்கள் வருவீர்கள். ஒரு மனிதன் உண்மையில் தீவிரமாக நேர்மையான பரிசுத்தமான நோக்கத்தோடு ஒன்றை தேடிக்கொண்டே இருந்தால் அவன் அதை கண்டடைவது நிச்சயம். அது இயக்க விதி. எங்களை தொடர்பு கொண்ட ஒரு இளைஞர் கேட்டார், ஏன் சார், உலகில் மிகப்பெரிய அளவில் பொருளாதார விடுதலை அடைந்து வாழ்பவர்கள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கென பயிற்சி எடுத்தவர்கள் தானா என்று நான் அவரிடம் கூறினேன். உலகில் ஒரு மனிதன் பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கு எந்த பயிற்சியும் தேவையில்லை, பயிற்சியாளரும் தேவையில்லை. ஆனால் 2 வழிகள் இருக்கிறது. அதில் ஏதோ ஒன்றை அவன் கடந்து வந்தால் மட்டுமே அவன் வெற்றிகரமாக வாழ முடியும். மேலும் அந்த விளக்கத்தை உங்களிடமும் கூற விழைகிறேன். உதாரணமாக, எந்தவித முன் அனுபவமும் இல்லாத ஒருவர் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். சரியாக அந்த தொழிலை செய்ய முடியாமல் 6 மாதத்தில் நஷ்டம் அடைகிறார். அதனால் அவருக்கு 2 காரியங்கள் நடைபெறுகிறது. ஒன்று பொருளாதார இழப்பு, இன்னொன்று அதன் காரணமாக ஏற்படும் மன உளைச்சல். இப்போது அவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஆனால் அவர் நம்பிக்கை குறையவே இல்லை. மீண்டும் சில இடங்களில் கடன் வாங்கி அதே தொழிலை மீண்டும் செய்கிறார். முதலில் இருந்ததை விட கவனமாக இருக்கிறார். பல புதிய அனுபவங்கள் அவருக்கு இப்போது கிடைக்கிறது. எப்படியாவது வென்று விடுவோம் என்ற நம்பிக்கை பிறக்கிறது. ஆனால் சில மாதங்களில் நிலைமை பல காரணங்களால் தலைகீழாக மாறுகிறது. மீண்டும் வியாபாரம் வீழ்கிறது. மிகப்பெரிய நஷ்டம். என்ன செய்வதென்றே தெரியவில்லை. கடனாளிகள் நெருக்குகிறார்கள். மனதளவிலும் உடைந்து போகிறார். இதை பார்த்து மனமுடைந்த அவருடைய அன்பு மனைவி தன் தாலியை மட்டும் வைத்துவிட்டு தன்னிடம் இருக்கும் அத்தனை நகைகளையும் கழற்றி தன் கணவரிடம் கொடுத்து, இவை அனைத்தையும் விற்று கடனை தீர்த்துவிட்டு பழையபடியே ஒரு வேலைக்கு செல்லுங்கள், நாம் நிம்மதியாக வாழலாம் என்று கூறுகிறார். இவரும் யோசிக்கிறார், ஆம், இதுவும் நல்ல யோசனைதானே. ஒருவேளை நண்பர்களே, நீங்கள் இது போன்ற ஒரு நிலைமையில் இருந்தால் என்ன முடிவெடுப்பீர்கள் என்பதை காணொளியை பாஸ் செய்துவிட்டு கமெண்டில் தெரிவியுங்கள். சரி, இப்போது தொடரலாம். அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவரும் மனைவி கூறியதைப் போலவே நகை கடைக்கு சென்றார். ஆனால் நகைகளை விற்கவில்லை, அடகு வைத்தார். ஒரு சிறு தொகையை தீவிரமான கடனுக்கு அடைத்தார். மீதமிருந்த 80% பணத்தை வைத்து மீண்டும் அதே வியாபாரத்தை உத்வேகத்துடன் புது நம்பிக்கையுடன் தொடங்கினார். மனைவிக்கு நம்பிக்கை ஊட்டினார். முதலில் 2 முறை தோல்வி அடைந்ததால் எதை செய்தால் வெற்றி பெற முடியும் என்பதை விட எதை தவிர்த்தால் நஷ்டம் ஏற்படாது,
வீழ்ச்சி ஏற்படாது என்பதை மிக தெளிவாக முதல் 2 அனுபவங்களில் கற்றிருந்ததை கடைபிடித்தார். முதல் முறையாக 1 வருடத்தில் அவருக்கு லாபம் இல்லாமல் இருந்தாலும் அவருக்கு நஷ்டம் ஏதும் ஏற்படவில்லை. இதன் காரணமாக 2வது வருடம் மேலும் நம்பிக்கை பெற்றார், இன்னும் அனுபவம் பெற்றார். இப்போது எதை எந்த நேரம் செய்தால் லாபம் ஈட்ட முடியும் என்ற யுக்திகள் அவருக்கு நன்றாகவே பிடிபட்டது. சிறிய அளவில் லாபம் வர ஆரம்பித்தது. 3ஆம் வருடம் வருகிறது. எப்படி புட்படர்ந்த இடங்களில் நாம் தொடர்ந்து நடக்க நடக்க அது ஒரு பாதை போல ஆகி வழிவிடுகிறதோ, அதே போல் இவரது தொடர் முயற்சிகள் அவருக்கு அந்த தொழிலில் ஒரு தெளிவு கிடைத்து பல மடங்கு லாபம் அடைகிறார். சரி நண்பர்களே, வெற்றி பெற்ற இந்த மனிதர் டோனி ராபின்ஸின் பயிற்சியில் போய் கலந்து கொண்டாரா? ராபின் சர்மாவின் புத்தகங்களை படித்தாரா? அல்லது ஷிவ் கேராவை யாரென்றாவது அவருக்கு தெரியுமா? இவர்கள் யாரையுமே அவருக்கு தெரியாது, அவருக்கு தேவையும் இல்லை. ஆனால் அவர் வெற்றியும் பெற்றார். இதில் நீங்கள் நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு பகுதி இருக்கிறது. முதல் 2 முறை அவர் தோற்கும் போது ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சி, மன நெருக்கடி. ஆனாலும் இந்த 2ஐயும் தானாகவே கடந்துவிட முடியும் என்று அவருக்குள் இருந்த விடாமுயற்சி மற்றும் தோற்றாலும் அனுபவத்தின் மூலம் தொழிலின் நுட்பங்களை முதல் 3 வருடங்களிலேயே கற்றுக்கொண்டது. மேலும் அவர் சற்று தீவிரமான உணர்வு பெற்ற மனிதரானதால் 3ஆம் முறையிலேயே வெற்றி பெற்றார். ஆனால் ஒருவேளை அது 4-5 முறை என போயிருந்தால் என்னவாயிருக்கும்? சற்று யோசித்து பாருங்கள். ஒருவேளை அப்போதும் தொடர்ந்து முயற்சி செய்தால் 6வது முறையோ அல்லது 7வது முறையோ வெல்வதை யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் அதுவரை ஏற்படும் பொருளாதார இழப்புகளை, மன நெருக்கடியை எப்படி சமாளிப்பது? அந்த நிலைமையில் இருந்து யோசித்து பாருங்கள். சரி, என்னால் இந்த முதல் வழியிலேயே சென்று வெற்றி பெற முடியும் என்ற தீவிரமான தன்னம்பிக்கை, எதற்கும் அசையாத திடமான மனநிலைமை, உறுதி உங்களிடம் இருந்தால் அந்த மனிதர் போல் ஏதோ ஒரு முறைகளில் நீங்கள் வெல்வது உறுதி. ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது நீங்கள் நிலை குலைந்து தடுமாறி மனம் உடைந்து முடிவெடுப்பதற்கே தெரியாத ஒரு நபராக இருந்தால் நிச்சயம் நீங்கள் ராபின் சர்மாவையும் டோனி ராபின்ஸையும் ஷிவ் கேராவையும் அல்லது உங்கள் ஆன்மாவை தொடும் ஏதோ ஒரு குருக்களை நீங்கள் சந்தித்திருக்க வேண்டும். அவர்களுடைய புத்தகங்களை படித்திருக்க வேண்டும். அவர்கள் கூறும் அறிவுரைகளை கேட்க வேண்டும். அவர்கள் பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு வகையில் அவர்கள் கூறும் நெறிமுறைகளையும் அறிவுரைகளையும் யுக்திகளையும் அனுபவங்களையும் அவர்களிடம் இருந்து பெற்று அதை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்றால் விரைவாக உங்கள் இலக்கை அடையலாம். பல பொருளாதார இழப்புகளை தவிர்க்கலாம். மன அழுத்தங்களை குறைக்கலாம். எப்படி நம் இயற்கை உணவுகளை முன்கூட்டியே கடைபிடித்தால் ஆரோக்கியமாக வாழலாமோ அதே போல பல தோல்விகளை தவிர்த்து வெற்றிகரமாக வாழலாம். இதுவே வெற்றி பெறுவதற்கான 2 வழிகள். இப்போது நீங்கள் ஆராய்ந்து முடிவு செய்து கொள்ளுங்கள் எது சிறந்த வழி என்று. ஆனால் மீண்டும் உறுதியாக கூறுகிறேன், 2 வழிகளிலும் உங்கள் இலக்குகளை அடையலாம். சரி, இப்போது முதலில் நான் கூறிய இடத்திற்கு வருகிறேன். நம் அப்துல் கலாம் ஐயா கூறினார், நீ வானமளவு முயற்சி செய்தால்தான் நட்சத்திரத்தையாவது தொட முடியும் என்று. நாங்கள் திரும்ப திரும்ப உங்களால் கோடீஸ்வரனாக முடியும் என்று பல வழிகளில் முறைகளில் கூற காரணம், நீங்கள் 10 கோடி ரூபாய்க்கு ஒரு இலக்கை வைத்தால்தான் 1 கோடி ரூபாயாவது அடைய முடியும். அதே போல் நீங்கள் திரும்ப திரும்ப உச்சரிக்கும், பார்க்கும், கேட்கும் வார்த்தைகள் தீவிரமாக உங்கள் ஆழ்மனதில் பதிந்து உங்களை அந்த நோக்கத்தில் நிலை மாறாமல் இழுத்து பிடித்து சென்று கொண்டே இருக்கும். அதற்கு மாறாக அப்படி ஒரு பிரஜையே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தால் வளமையாக வாழ்பவர்களை பார்த்து பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்க வேண்டியதுதான். நட்சத்திர விடுதிகளுக்கு சென்று பழக்கமே இல்லாதவர் திடீரென ஒரு வாய்ப்பு பெற்று உள்ளே செல்கிறார். அவருக்கு பல பதார்த்தங்கள் வைக்கப்படுகிறது. அவர் தர்ம சங்கடத்துக்குள்ளாகிறார். ஏனெனில் அவருக்கு எந்த உணவை எப்படி எடுத்து சாப்பிட வேண்டுமென்றே தெரியவில்லை. ஏனெனில் அவர் முன்பு அப்படி ஒரு அனுபவம் பெற்றவரே இல்லை. சரி, காஃபியையாவது குடிக்கலாம் என்றால் டிக்காஷன், பால், சர்க்கரை துண்டுகள் 3ம் தனித்தனியாக இருக்கிறது. இதே போல்தான் பலர் கோடீஸ்வரன் என்ற வார்த்தையை பார்த்தாலே கேட்டாலே தர்ம சங்கடத்துக்குள்ளாகி நெளிகிறார்கள். முதலில் பார்த்து கேட்டு உங்கள் ஆழ்மனதுக்கு பரிச்சயமான ஒரு வார்த்தையாக அதை மாற்றுங்கள். எதை நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்தும் கேட்டும் அதே நேரம் கள ரீதியாக அதற்கான முயற்சிகள் செய்தும் தீவிரத்தோடு இயங்குகிறீர்களோ அது வேகமாக பிரபஞ்சத்திடமிருந்து உங்களை நோக்கி வரும். இது சத்தியம். இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் நாங்கள் ஏன் கோடிகள் என்று திரும்ப திரும்ப உச்சரிக்கிறோம் என்று. இங்கு இருக்கும் பலர் இதை உச்சரிக்கவும் பயன்படுத்தவுமே பயப்படுகிறார்கள், கூச்சப்படுகிறார்கள். அப்போது எப்படி அவர்கள் அதை அடைய முடியும்? இல்லை, அதன் பாதையையாவது தொட முடியும். நான் முதலிலிருந்து கூறியவற்றை நுட்பமாக ஞானத்தோடு புரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு உணர்வு பூர்வமாக ஒரு தெளிவு ஏற்பட்டிருக்கும். மேலும் இதை பற்றி இன்னும் தெளிவாக தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள்
கோடீஸ்வரன் என்ற தலைப்புகளில் நாங்கள் வெளியிட்டுள்ள வெவ்வேறு காணொளிகளை பாருங்கள். நிச்சயம் அவை உங்கள் வாழ்வை மாற்றும் ஒரு தரிசனத்தை உங்களுக்குள் ஏற்படுத்தும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ச்சியா போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக